ஃபஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் பார்ட் அந்தளவுக்கு இல்லை. சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு வச்சுருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாற்றி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க தான் வில்லனாக இருப்பாங்களோன்னு யோசிக்க வச்சிட்டாங்க டக்குன்னு. கடைசியில் வேறு யாரோ வச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா தான் இருந்துச்சு கடைசியில். ஆனால் அவருக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் பார்ட்டோட கொஞ்சம் தான், ஆனால் நல்லா இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கலாம், பார்க்கலாம். எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, த்ரில்லிங்காக போகுது, அவ்வளோதான். ஆமாம், அதுவும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. தேர்டு பார்க்கணும், எடுப்பாங்களான்னு தெரியல. பார்க்கலாம். படம் ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் பார்ட் அந்தளவுக்கு இல்லை. சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு வச்சுருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாப்பில் தான் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, ஆனால் அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். லேகுனால தான் ஒன்ஸ் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஓகே, படம் இருந்துச்சு. மெயினாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அமையாச்சு. 2 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆமாம், யோசிக்காத ஒரு இதுலாம் தாங்க. ஆமாம், இதில் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஆடியன்ஸை யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. படத்தோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்து, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் படம் லைட்டாக பொறுமையாக போன மாதிரி இருந்தது. நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணால் எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது? செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருந்தது, எப்படா போனது. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடுச்சு படம். கடைசியாக சால்வ் பண்ணுறது கன்வீனியன்ஸிங்காக இருக்குது. இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்துச்சுண்ணா. கொஞ்சம் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம். ஆனால் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் என்ன தெரியுமாண்ணா, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல யார் சாவாச்சான்னு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். ட்விஸ்ட்டு நான் பார்ட் 3 எப்போ வரும் தெரியும், நல்லா தான் இருக்கும் பார்ட் 3. படம் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதான் கொலையை கண்டுபிடிக்கிறது தான். அது இன்ட்ரெஸ்டிங்காக. ஆமாம், யார் கடைசி வரைக்கும் யார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்களான்னு பார்க்கும்போது அது ஒரு சின்ன குழந்தை. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது சார். ரொம்ப அப்புறம் சங்கீதா மேம் சூப்பராக பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. காமன் கம்போஸ்டாக பண்ணியிருக்காரு. படம் வந்து நல்லா டைட்டாக, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர கிறிஸ்பாக நல்லா இருக்குது. 5க்கு ஒரு 3.75 கொடுக்கலாம். நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னால நல்லாவே இருக்குது, மெயின்டைன் ஆகிருக்கு படம். காளிதாஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கம்பேரிட்டிவ்லி எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக? பார்ட் 1 வந்து அந்த மலையாள ஜானர் இருக்கும், இதுவும் அதேமாரி தான் இருக்குது. கொஞ்சம் தமிழ் படமாக லைட்டாக இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்கல, எங்கேயுமே ரியலாக இருக்குது படம் கண்டிப்பாக நல்லா இருக்குது, பார்க்கலாம். நைஸ் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் முடிஞ்சதே தெரில ப்ரோ, ஆனால் பர்ஃபெக்ட் நல்லா இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த படம் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, த்ரில்லிங்காக அதுக்கு எல்லாமே இருக்குது ப்ரோ. எப்படி சொல்ல, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு போயினே தான் இருக்குது. எண்டு கூட ட்விஸ்ட் இருக்குதான்னு தெரில, திருப்பி எப்போ எடுப்பாங்கன்னு தெரில, பார்த்துட்டு வெயிட்டிங். அந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கிற ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. அதுவும் பொண்ணோட அப்பா ஒரு சில பேர் பண்ணிருந்தாங்க, அது பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. காளிதாஸ் 1லேயும் இருந்துச்சு, 2லேயும் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்லேருந்து வில் பண்ணதை கடைசியாக எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா இருந்துச்சு. கடைசியாக ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்குது, அது ஆடியன்ஸ் கிட்டே விட்டாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லா நடிகருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதானுங்க, மக்களோட அங்கீகரிப்பும். அந்த ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டு தான். ஸோ அது இந்த படத்துக்கு ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷல் ஸ்க்ரீன்லேயே எங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு, பட் அது நல்ல படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது பாசிட்டிவான ரிப்போர்ட்டாக மாறும்போது தான் வந்துட்டு அது எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்த்த ஃபீல் இருக்குன்னு அவங்க சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது.